MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. குலதெய்வம் ஏன் பேசுறேன்னா மிகப்பெரிய விஷயம் ஒன்று இருந்தா போதும், எல்லா பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்த தீர்வு அது. ஆனால் பிடிமண்ணை எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு வர்றது முறையா இல்லை, இந்த குலதெய்வத்துக்கு அப்படி பார்க்க வேண்டியதில்லை. உங்களை பற்றி நிலையை அவங்களுக்கு தெரியும். முதல்ல உங்களை காப்பாற்றுறதை தான் கொண்டு வரீங்க. இப்போ நீங்கள் இருக்கிற விஷயங்களும் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்களும் அடுத்து நடக்க போகிற எல்லா விஷயமே தெரியும். உங்கள் குலதெய்வத்துடைய ஒரு பிடி மண் எடுத்துருப்பாங்க, அது கவசம் மாதிரி நின்று காப்பாற்றும். ஆனால் இது சின்ன நெருக்கடியான விஷயம் தெரியுங்களா, ஒரு தலைமுறை குலதெய்வம் தெரியாமையே போயிடும். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்களுடைய ஒரு சில கர்மா விடாது. அந்த ஜென்மத்தில் அவங்க குலதெய்வம் தெரியாமல் போயிடும். இந்த பூஜையை செய்யுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே குலதெய்வம் வரும். அது கற்றுத்தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பயன்படுத்துறதுக்கு யாராக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக உணர்வு வந்துடும், எந்த குலதெய்வம்ன்றது அவங்களுக்கு 100% தெரிஞ்சிடும். இருந்தாலும் அவன் மைண்டுக்குள்ளே அந்த குலதெய்வ விஷயத்தை கான்செப்டை பூத்துட்டுன்னு வச்சுங்களேன், அவன் அந்த ஒற்றை தெய்வத்தை அவன் பிடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் எல்லா வளங்களும் அவனை தேடி வரப்போகுது. அவனுடைய பிரார்த்தனை ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஃபைல் ப்ராசஸ் ஆகிற மாதிரி மேலெடுத்து போய் ஃபைல் சேர்ந்துச்சுன்னா, பழனிமலை முருகனை குலதெய்வம் அப்படிம்பாங்க. இல்லை, முருகப்பெருமான் ஒரு அவதாரத்தில் வருவார், ஒரு இடத்துல வருவார். முருகப்பெருமான் ஒரே இடத்துல குலதெய்வமாக வருவார். ஒரு பழனி முருகர் கிடையாது, வேற ஒரு முருகர் வருவார். சுவாமி, இப்போ குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்க முடியுமா? இப்போது நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எங்கேயோ நம்மளுடைய சொந்த பூமியில் சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய தெய்வத்தை இங்கே இப்போ நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், கொண்டு வர முடியுமா வீட்டுக்கு? 100% கொண்டு வர முடியும். வழக்கமாக எல்லாருக்கும் கொஞ்சம் பூஜை முறை தான், கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சில விஷயம் சின்ன விஷயம் பண்ணணும். கண்டிப்பாக கொண்டு வரலாம். நம்ம முன்னோர்கள்லாம் செயல்படுத்தியிருந்தாங்க. நிறைய வீட்டிலலாம் வழிபாடு உண்டு. தலைவாசல்னு சொல்லுவோம் இல்லையா, வாசப்படிலாம் குலதெய்வம் வாசம் செய்யும், அங்கே தான் நிற்கும். அதெல்லாம் நமக்கு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு எப்பவுமே பராமரிப்போம். வாஸ்து பகவான் வாஸ்து தேவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த இடத்துல இருப்பாங்க. தலைவாசல் ஒரு குடும்பத்துக்கு மிக முக்கியமான பங்களிப்புன்றதால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுங்க, ஒன்று கண்டிப்பாக தேக்கு மரத்தில் செஞ்சுருப்பாங்க. கண்டிப்பாக மேலே லட்சுமி படம் இருக்கும். எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுப்பாங்க. ஏன்னா குலதெய்வம் வாசல் செய்யக்கூடாது, தலைவாசல் நிலைவாசலில் தான் வாசம் செய்யும். ஒரு சில பூஜை முறைகளால் கண்டிப்பாக உங்கள் வீட்டுகளில் குலதெய்வத்தை வர வைக்கலாம். பெரிய விஷயம்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்பிக்கையோடு நீங்கள் இப்போ எங்கள்கிட்ட அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. எங்கள் முன்னோர்கள் சித்தர்களும் ஞானிகளும் ரொம்ப எளிமையாக அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயா, குலதெய்வத்தை எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வர வைக்கலாம், அவருடைய சிம்டம்ஸ் எப்படி தெரியும், எவ்வளோ நாள் அந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற விவரத்தை எல்லாமே ஒளிவு மறைவில்லாமல் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல நிறைய மெத்தட் உண்டு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில முறைகள் உண்டு. கண்டிப்பாக 100% உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வர வச்சு பார்க்கலாம். அனுபவத்தில் நீங்கள் செல்ஃபாக உணர முடியும். இந்த பூஜை முறைகள் நம்மகிட்ட நிறைய பூஜை முறை இருக்குது. ரொம்ப எளிமையான பூஜை முறைலாம் இருக்குது. அந்த எளிமையான பூஜை முறைகளை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு 20 நாள்லேயே 30 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு குலதெய்வ நடமாட்டம் உங்கள் வீட்டில் தெரிய ஆரம்பிச்சிடும், நிற்க ஆரம்பிக்கும். அதுக்கான பல விஷயங்கள் இருக்குது. பட் ஆர்வத்தோடு கேட்குறவங்களுக்கு தரலாம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பாத்திரம் இருந்து பிச்சை எடு, ஆற்றுல போட்டாலும் வளர்ந்து போட சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்களை ஏன் நம்ம மறைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில நம்மளுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை போய் ஆளாகுது. அப்போ தேவையில்லை. யாருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இப்போ நம்மக்கிட்ட யாராவது கேட்கட்டும், ஐயா குலதெய்வம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிறிய பங்களிப்பு, அவங்களுடைய பங்களிப்பு வேணும். எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக கொடுப்போம், முயற்சித்து பார்க்கட்டும். உங்கள் குலதெய்வம் வீட்டுக்குள்ள இருந்தால் இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு அச்சய பாத்திரம். அது நீங்கள் எவ்வளோ பெரிய பொருட்கள் தர தேவையில்லை. ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஆத்மாத்மா சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அந்த குடும்பத்தில் 1000 பிரச்சனை விட்டோம், என்னை பொறுத்தவரைக்கும் அப்பப்போ மெயினில் ஒரு ஒரே சிந்தனை தான், குலதெய்வத்தை கூட கொடுத்துருவோம், எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம், எப்படியே வர வச்சு கொடுத்துருவோம். அந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டா மற்ற அவனுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணி அவன் பாட்டு மேலே போகிறான். மற்றதுக்கெல்லாம் நம்மகிட்ட வரணும் அவசியமே இல்லை. பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துடணும் மக்களுக்கு. நம்ம திரும்ப தான் எல்லா இடத்துலையும் குலதெய்வம்னு ஏன் பேசுகிறேன்னா, மிகப்பெரிய விஷயம் ஒன்று இருந்தால் போதும், எல்லா பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்த தீர்வு அது. நீங்கள் இன்னொன்று வெளிப்படையாக சொல்ல போனால், இந்த குலதெய்வத்தை தொடர்ச்சியாக வணங்கக்கூடிய நபர் இருக்காங்கல்ல, கண்டினியூவாக ஒரு 6 மாதம் ஒரு முறை, 3 மாதம் ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை கரெக்டாக ப்ராசஸாக போகிறவங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய துன்பமான விஷயங்கள் முன்னோர்கள் கனவுல சொல்லுவாங்க. இண்டிகேஷன் வந்துடும். துன்பம் வரப்போகிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிடும். தடுக்கிறதுக்கான விஷயம் வரும், கனவு வரும். அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே வரும். ஏன்பா நேற்று இந்த மாதிரி கனவு வந்துச்சு, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க சாமியாடிக்கிட்டே மற்றவங்ககிட்ட கேட்கும்போது தெளிவாக சொல்லிடுவாங்க, ஆமாம் அவங்க முன்னோர்கள் தான் சொன்னாங்கன்னு. ஏன் வருதுன்னா, முன்னோர்கள் காத்திருப்பாங்க. ரெகுலராக நம்ம டச் இருக்காப்புல எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறாங்களே, நம்ம குடும்பமாச்சே. அப்போது இறைவன் அவனுக்கு கர்ம வழிப்படி ஒரு சில துன்பமான சூழ்நிலை அந்த குடும்பத்துக்கு தர வேண்டிய நிலை இருந்தாலும் அதை குறைச்சி பாதுகாப்பாக போன்ற ஒரு வழிகாட்டுதல் யார் கொடுப்பா? உங்கள் குலதெய்வம் கொடுக்கும். அப்படியெல்லாம் முன்னே இருந்தவங்க தான் செல்வ செழிப்போடு இருந்தாங்க.
ஒரு 9 குழந்தைய பெற்றுனாங்க, மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, நல்லா வசதியாக இருந்தாங்க, நீண்ட ஆயுளோட வாழ்ந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே சுருங்கி போச்சு. திரும்ப நம்ம அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம்தான். தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில் உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய விஷயத்தை ரொம்ப எளிமையான முறை இருக்குது, கேட்டு தெரிஞ்சுங்க. நிறைய ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் நிறைய பேர்கிட்ட இந்த விஷயம் இருக்குது. எங்கிட்ட மட்டும் தான் இல்லை, எல்லாருக்கிட்டுமே இந்த விஷயம் உண்டு. உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாராக இருந்தாலும் ஐயா எங்கள் வீட்டு குலதெய்வம் வரணும், அதுக்கான வழிமுறையை கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க, கேட்டு முயற்சி பண்ணுங்க. இதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ செலவாக போகிறதில்ல. அதிகபட்சம் உச்சபட்சம் போனீங்கன்னா ஒரு 300 400 செலவாகும். உச்சபட்ச செலவே பூஜை செலவு இவ்வளோ தான் ஆகும். இதனால் பெரிய உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் வரக்கூடிய நன்மைகள் வந்து இது மூலமாக இருக்குது. இதை விவேசனார் சொன்ன மாதிரி கேளுங்கள் திறப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்டால் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். விருப்பப்பட்டவங்க தாராளமாக அதை வாங்கிக்கலாம். இப்போ பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு குலதெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஆனால் பிடிமண்ணை வந்து எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு வர்றது முறையா? அந்த வீட்டில் அதுக்கான ஒரு தெய்வத்துக்கு உண்டான எல்லா சுத்தபத்தம் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? இல்லை, இந்த குலதெய்வத்துக்கு அப்படி பார்க்க வேண்டியதில்லை. உங்களை பற்றி நிலையை அவங்களுக்கு தெரியும். முதல்ல உங்களை காப்பாற்றுறதை தான் கொண்டு வரீங்க. சுத்தபத்தன்றது எதை வச்சு சொல்கிறீங்கன்னு தெரியல. பொதுவாக நிறைய நாகரிகம் வளர்ந்து போச்சு. இப்போ குலதெய்வத்துக்கு எல்லா விஷயம் தெரியும். உங்கள் முன்னோர்கள் தானே. இப்போ நீங்கள் இருக்கிற விஷயங்களும் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்களும் அடுத்து நடக்க போகிற எல்லா விஷயமே தெரியும். அவசியம் நான் எல்லார்டையும் தான் சொல்லுவேன். வெளிநாட்டுக்குரிய வாழக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன். ஐயா, உள்ளூருக்கு உங்கள் ஊருக்கு வரும்போது உங்கள் குலதெய்வத்துடைய ஒரு பிடி மண் எடுத்துன்னு அது கவசம் மாதிரி நின்று காப்பாற்றும். 1 to 1 ஐயா குலதெய்வமே ஐயா பார்த்துவாங்க, இன்றைக்கி நல்லபடியாக வேலைக்கு போய்ட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகும்போது உங்கள் முன்னோர்கள் இல்லை. நம்ம இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் தான் சொல்லிட்டு போவோமா இல்லையா? நான் வெளியே போய்ட்டு கிளம்பிட்டு போய்ட்டு வரமா, சாயங்காலம் வர பார்த்துக்க சொல்லுவோம்ல. இதே மாதிரி தான் நீங்கள் முன்னோட்டியும் நடந்துக்கணும். யார்கிட்ட? பித்திருக்கள், இவங்க நமது குலதெய்வம். அப்போ அந்த பிடிமண் உங்களை காப்பாற்றோம்னா நிச்சயமாக காப்பாற்றும். ஒரு சின்ன பிடிமண் ஒரு மஞ்சள் துணியில் போட்டு உங்கள் நிலவாசலை கட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல வைப்ரேஷன் தான். முதல்ல காவல் தெய்வம், அது பேரே காவல் தெய்வம் தான். உங்கள் குடும்பத்தை வந்து காக்கும். எதிர்மறை சக்தியில் நீங்கள் வந்து அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் அது எந்த இடமா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது காலக்கழுவி தான் உள்ளே வருவாங்க. துண்டு கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. எல்லா விஷயமே சிஸ்டமேட்டிக் கொடை வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு. ஆனால் இன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு. அப்போது எதிர்மறை சக்திகளுடைய ஆட்டங்கள் வலுவாகி போயிடுச்சு. இப்போது நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் அது அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தடுக்கிறதுக்கான முக்கியமான கவசம் எது? கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் தான் கவசம். அப்போ நீங்கள் ஊரில் எங்கே இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தோட ஒரு பிடி மண் எடுத்துன்னு போயிட்டு நிறைய பேர் கோயில் கட்டுவாங்க, தெரியல உங்களுக்கு? குலதெய்வத்துடைய மண் எடுத்துன்னு போயிட்டு சப்போஸ் இந்த பூர்வீகத்தை விட்டு வந்துட்டோம், இனிமேல் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், அங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இறைவா குலதெய்வமே நீங்கள் இங்கே வந்து ஆகணம் ஆகிட்டு எங்களுக்கு அருளை கொடுங்கன்னு சொல்லிட்டு குலதெய்வ கட்டுற கோயில் விஷயம்லாம் உண்டு. நன்மையான விஷயம் தான். ஏன்னா திரும்ப அவங்க போக முடியாத போது அவங்க குலதெய்வத்தை அங்கே வந்து ஆவாகனம் பண்ணி வச்சுக்குவாங்க. அதனால் குலதெய்வ மண் எடுத்து வந்து வணங்குவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக அமையும். அனைத்து தரப்பிடமே தயவுசெய்து செய்யணும். அதை இப்போது நகரங்களுக்கு வந்து பயணப்படுறோம். வாழ்வியல் காரணங்கள், பொருளாதார தேடல் எல்லாத்துக்காகவும் நகரங்களை நோக்கி பயணப்படுறோம். இப்போ நகரத்துக்கு வந்து சில தலைமுறைகள் கடந்துருச்சு. ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ தெய்வம் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியலை. அப்போ தெய்வத்தை கண்டுபிடிக்கலாமா? 100% கண்டுபிடிக்கலாங்க. நிறைய வழிமுறை இருக்குது. ஊரில் சாமி அடின்னு சொல்லுவோம், அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஆன்மீகவாதிகள் அவங்களுடைய சக்தியை மேற்கொண்டு சொல்லுவாங்க. அமானுஷ சக்தி விளைவித்து நபர்கள் சொல்லுவாங்க. ஜோதிடர்கள் கட்டத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். பல்வேறு முறைகள் இருக்குது. இதில் முக்கியமாக தேவை உங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டு. என் குலதெய்வம் எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னாவே அதுக்கான விஷயம் அதை காமிச்சிடும். ஆனால் இதில் சின்ன நெருக்கடியான விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு தலைமுறை குலதெய்வம் தெரியாமையே போயிடும். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்களுடைய ஒரு சில கர்மா விடாது. அந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் போயிடும். ஒவ்வொரு குலதெய்வம் கோபமாகவும் இருக்கும். அந்த கோபத்தை தணிக்கிறது மிகப்பெரிய விஷயம், சேலஞ்சு ஒர்க்கு. ஆனால் அந்த வம்சம் நல்லா இருக்கணும்னா யாராவது அந்த கோபத்தை தணிக்கிறத வச்சு ஈடுபடணும். இதையும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். ஐயா என்னுடைய குலதெய்வம் நல்லா இருக்கா, பிளஸிங் இருக்கா, கோபமாக இருக்கா இல்லையா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக சிந்தனை மக்களுக்கு அதிகமாக வந்திருக்கு, வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நிறைய இடத்துல இதுக்கான விஷயங்கள் பண்ணுறாங்க. குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயம், அது ஒரு பெரிய காம்ப்ளிகேட் இஷ்யூலாம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு பெரும்பான்மையாக மக்கள் கும்பிடக்கூடிய குலசாமி மட்டும் தான் தெரியுது. நீங்கள் சப்போஸ் இப்போ அவங்க ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேண்டி வராங்க, மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க தான் குலதெய்வம்னு. நீங்கள் ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ வேறு ஒரு குலதெய்வம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், மனசுக்குள்ளே நம்பிக்கை போய்டும் உங்களுக்கு. இல்லையே நான் இத்தனை வருஷமாக தான் கும்பிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் மாறுபடுறோம். ஐயா உங்கள் ஜாதக அடிப்படையில் வந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். ஆன்மீகவாதிகள் குறியாடி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சொல்லக்கூடியது உங்கள் முன்னோர்கள் தான். இந்த குழப்பம் குலதெய்வ விஷயத்தில் இருக்கக்கூடாது. இப்படி எதுவுமே தெரில, நான் எனக்கு அதுலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோம்? ஐயா உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் வர வச்சுக்கலாம். இந்தாங்க அதுக்கான விஷயங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறதும் நம்பிக்கை இல்லையா, வேறு யார் சொல்கிறது நம்பிக்கை இல்லையா, உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, இந்த பூஜையை செய்யுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே குலதெய்வம் வரும். அது கற்றுத்தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பயன்படுத்துறதுக்கு யாராக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக உணர்வு வந்துடும், எந்த குலதெய்வம்ன்றது அவங்களுக்கு 100% தெரிஞ்சிடும். இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் 100%
உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். நம்பிக்கையோடு அணுகினால் அதுக்கான நல்ல விஷயம் கிடைத்தே தீரும். இப்போ ஜோதிட முறையில் வந்து ஒருத்தரோட குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்கும் போது என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுப்பீங்க? ஏன்னா வந்து ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறப்ப அந்த கரெக்டாக அந்த ஊர் இந்த இடத்துல அப்படி நிச்சயமாக அந்த அமைப்பை சொல்ல முடியும். அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அமைப்பை சொல்லலாம். அது எங்கே ஐயா நீர்நிலை பக்கத்தில் இருக்கா, இல்லை சுடுகாடு பக்கத்தில் இருக்கா, இல்லை மருத்துவமனை பக்கத்தில் இருக்கா, ஒரு அரசு பள்ளி பக்கத்தில் இருக்கா, ஊருடைய எல்லை பகுதி இருக்கா, நடுப்பகுதி இருக்கா, வெட்ட வழியில் இருக்கா, அது குதிரை வச்சுக்குதா, கத்தி வச்சுனுக்குதா, எந்த மாதிரி செய்வோம், அது அசைவ சாமியா, வெட்ட வழி சாமியா, அது அசைவப்படையிலா, சைவப்படையிலா, ஒரு தெய்வம் இருக்கா, 2 தெய்வம் இருக்கா, நிச்சயமாக சொல்ல முடியும். பட் வந்து வீட்டில் வந்து ஆண்களுடைய ஜாதகம் தான் பிரதானமாக வேணும். ஆனால் ஆண் ஜாதகத்தை வச்சு தான் குலதெய்வத்தை முழுமையாக எடுக்க முடியும். அதனால் வீட்டில் பெரியவங்க ஜாதகம், சப்போஸ் யாராவது எனக்கு குலதெய்வம் தெரியலன்னு சொல்கிற நபர்கள் அவங்களுடைய ஆண் வாரிசு யாரோ அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு துல்லியமாக கணிக்கலாம். அதில் மாற்றம் கிடையாது. நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்லலாம். ஊரை விட்டுருங்க. இப்போ பொதுவாகவே பூர்வீகம் உங்களுடைய அப்பா தாத்தா வாழ்ந்த ஊர் தான். அதில் மாறுபட்ட கருத்து இருக்காது. எந்த ஊராக இருந்தாலும் உங்கள் தாத்தா வாழ்ந்த ஊரை அடையாளப்படுத்திக்கலாம். அந்த அடையாளப்படுத்தி அந்த எல்லையை நிர்ணயிக்கலாம். ஐயா இத்தனை கிலோமீட்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது நீர்நிலை பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது நீங்கள் அதுக்கான முயற்சி எடுப்பு தேடணும். இது வரைக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் கண்டுபிடிச்சி நிறைய உண்மையில் அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. அந்த குலதெய்வத்துக்கு அவங்ககிட்ட போய் சேர்ந்த பின்னாடி அவங்க வாழ்க்கை முறையே மாறி போயிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த சந்தோஷத்துடைய அடுத்த கட்டமாக தான் நம்ம இதை வந்து வைராக்கியமாக சுற்றுறோம். ஐயா எல்லாருக்கும் எதை கொடுக்குறோமோ இல்லையோ குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி ஊற்றுருவோம். இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் மைண்டுக்குள்ளே அந்த குலதெய்வ விஷயத்தை கான்செப்டை புகுத்திட்டுன்னு வச்சுங்களேன், அவன் அந்த ஒற்றை தெய்வத்தை அவன் வந்து பிடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் எல்லா வளங்களும் அவனை தேடி வரப்போகுது. அவனுடைய பிரார்த்தனை ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஃபைல் ப்ராசஸ் ஆகிற மாதிரி மேலிடத்துக்கு போய் ஃபைல் சேர்ந்துச்சுன்னா, அவனுடைய பார்வைப்பட்டுச்சுன்னா இருக்கிற பிரச்சனை தன்னால் கிளியர் ஆக போகுது. அதனால் குலதெய்வம் ஒற்றை தெய்வம், அந்த ஒற்றை தெய்வத்தை பிடித்தால் வாழ்க்கையில் 100% உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அதை கண்டுபிடிப்பதற்கு நிறைய முறைகளில் எளிமையான முறைன்றது எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். அவங்க சொல்கிறப்பெல்லாம் உண்மையிலேயே அப்படி தான் இருக்குமோன்னு முன்னாடியெல்லாம் நினச்சது உண்டு. ஆனால் உங்களுடைய பேட்டிகள், உங்களை மாதிரி பெரியவர்கள்லாம் பேட்டியெல்லாம் பார்க்குறப்ப ஒருவேளை அறியாமையில் இருக்காங்களோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் பழனிமலை முருகனை வந்து குலதெய்வம் அப்படிம்பாங்க, திருப்பதி பாலாஜியை குலதெய்வம் அப்படிம்பாங்க. அப்படி உண்மையிலேயே குலதெய்வமாக இல்லை முருகப்பெருமான் ஒரு அவதாரத்தில் வருவார், ஒரு இடத்துல வருவார். முருகப்பெருமான் ஒரே இடத்துல குலதெய்வமாக வருவார், ஒரு இடத்துக்கு மட்டும். பழனி முருகர் கிடையாது, வேற ஒரு முருகர் வருவார். முருகரில் ஒரு அம்சம் வரும். அதோடைய அடுத்த அம்சம் யாருன்னா வீரபத்திரர், அவருடைய தளபதி இருக்கார்ல, அவர் வருவார். வீரமகேந்திரன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு பேர் மாறுபடும். இப்போ இன்னும் சொல்லப்போனால் வட மாவட்டங்களில் ஐயனார்னு சொல்லுவோம், முனீஸ்வரன் சொல்லுவோம். அப்படியே கொஞ்சம் பண்ணி வச்சிங்க. மதுரை பக்கம் போனால் கருப்புசாமின்னு சொல்லுவோம். அப்புறம் கன்னியாகுமரி சைடு போனீங்கன்னா இசக்கியம்மான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவர் சுடலமடம் சுவாமின்னு சொல்லுவாங்க. ஹைகோர்ட் மகாராஜான்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே யாருடைய அம்சம்? சிவபெருமானுடைய அம்சம், சிவன் அம்சம், ருத்ர அம்சங்கள், எல்லா தெய்வங்கள் காவல் தெய்வங்கள். நிச்சயமாக அவங்க ஒரே சக்தி தான். பெருமாள் வர முடியாது. பெருமாள் சிவன் எப்படி வர முடியும்? அவங்க பெருந்தெய்வங்கள், உலகத்தையே காக்கக்கூடிய தெய்வங்கள். இங்கே ஒரு ஜென்ரேஷன் என்ன ஆகிப்போச்சுன்னா பெருமாள் தாங்க குலசாமி அப்படி டிஃபால்ட்டாக விட்டுருவாங்க. திரும்ப நாங்கள் சொல்லுவோம், ஐயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஒரு சமூகத்துக்கு மட்டுமே அவர் தெய்வமாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இஷ்ட தெய்வமாக கண்டிப்பாக உண்டு, அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. இஷ்ட தெய்வம் எவ்வளோ ஒன்றா வழிபடலாம். குலசாமின்றது வேற. உங்கள் முன்னோர்கள் எப்படி பெருமாள் உங்கள் முன்னோர்களாக வர முடியும்? எல்லாருமே இறைவனுடைய குழந்தை தான். அதுக்காக சிவனை விட்டுற முடியுமா? அப்புறம் ஒவ்வொரு தெய்வத்தை விட்டுற முடியுமா? எல்லா தெய்வங்களும் முக்கியம். ஆனால் சிவபெருமானும் பெருமாளும் அங்கே ஒரு சமூகத்துக்கு மட்டுமே குலதெய்வமாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ முருகரை சொல்கிறப்ப எனக்கு வந்து ஞாபகம் வருது சேனை தலைவர் அப்படிங்கிற ஒரு சமூகம். அவங்க வந்து நம்ம சண்முகருடைய அபிஷேகம் எல்லாம் அவங்க தான் வந்து எடுத்து பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து மகேந்திர வீரபத்திரருடைய தலைமுறையாக அவங்க தங்களை இங்கேயும் வடமாவட்டத்தில் வீரபத்திர சாமி உண்டு. பட் நம்ம நிறைய பேர் காரணம் தெரியதில்லை என்ன விஷயம் சொல்லிட்டு. ஒருடைய அம்சம் சிவனுடைய அம்சத்தில் முருகப்பெருமான சிவனுடைய அம்சம் தான். அதில் ஒரு பாத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் முருகப்பெருமான் குலசாமியை வருவதை தவிர்த்து எல்லா இடத்துலையும் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. சிவபெருமான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பெருமாள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. தேடி கண்டுபிடிக்கலாங்க, பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு ஆர்வம் வேணும். என்னுடைய குலசாமி எவ்வளோ கஷ்டப்படாமல் தெரிஞ்சுங்கன்னா 10 பேர்கிட்ட போய் பாருங்கள், தப்பு கிடையாது. நீங்கள் ஒத்தனையே போய் பார்க்க சொல்லலை, நம்மகிட்டே வாங்கப்பா இவிட வாங்கலாம் சொல்லலை. 10 இடத்த போய் தேடுங்க. நீங்கள் தேடுற விஷயம் அவன் காதில் விழுந்துச்சுன்னா எவ்வளோதான் கர்மா வந்தாலும் யோசிப்பாங்க, என் பையன் என்ன தேடுறான், ஏன் புள்ள என்ன தேடுது, அவனுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்தான்னு சொல்லிட்டு யார் மூலியமாவோ எப்படியோ ஒரு வகையில் உங்களுக்கான ஒரு தேடலுக்கான விஷயம் கொடுத்துருவாங்க. நம்பிக்கை மிகப்பெரிய விஷயம். திரும்பவும் சொல்கிறேன், அவங்க வெளியாட்கள் கிடையாது. உங்கள் முன்னோர்கள், உங்கள் டிஎன்ஏ. நீங்கள் கூப்பிட்டா வருவாங்களான்னா நீங்கள் கூப்பிட்டா மட்டும் தான் வருவாங்க. ஏன்னா அந்த வேலையே உங்களுக்கான வேலை தான், அடுத்தவங்களுக்கு வேலை செய்ய அவங்க கிடையாது.
உங்கள் தலைமுறையை காப்பாற்றுக்கு மட்டும்தான் அவங்க புண்ணிய ஆத்மாக்களாமாகி குலதெய்வமாக உங்கள் வம்சத்தை காப்பாற்று உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட எல்லாம் யாருக்கு இப்போ கேட்க முடியும்? நம்பிக்கையோடு என்னுடைய குலசாமி தெரியணும் அப்படின்னு ட்ராவல் பண்ணுங்க. உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் அதுக்கான ஒரு சமிக்கை, அதுக்கான ஒரு செய்தி, அதுக்கான ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மெயினில் வந்து உட்காந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆனால் தேடணும். இங்கே நம்ம மக்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு மட்டும் நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல போனால் போனோமா, பார்த்தோமா, கொடுத்தோமா, தெரிஞ்சுக்கணுமா, வரோம்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது. குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் வராது. நீங்கள் ஆத்மார்த்தமாக வாங்க, அவ்வளோ அற்புதமான சொல்யூஷன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கெல்லாம் சொல்லி முடிச்சு 3ஆம் நாள் கிடச்சிரும். ஒவ்வொருத்தர் 6 மாதமும் தேடியும் கிடைக்காது. ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா ஒன்றும் கிடைக்கலன்னு. அப்போ தான் பார்ப்பேன். அது அப்போ பட்டுப்படாமல் போகிறது. சரி இந்த மாதம் போய் பார்த்துக்கலாம், அத்தமாக இப்போ பார்த்துக்கலாம், இப்படி தள்ளி போய்ட்டுருவாங்க. அவங்களுக்கு கூட லாஸ் கிடையாது. நம்பிக்கையோடு நீங்கள் அங்கிட்டு போனீங்கன்னா அடுத்த தலைமுறை மட்டும் இல்லை, இந்த தலைமுறையில் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் முதல்ல. அது இறை வழிபாட்டு விஷயத்தில் நம்பிக்கை தான் மூலதனமே. இங்கே பணமோ காசோ மற்றெல்லாம் அப்புறம், பொருளாதாரம் கண்டிப்பாக வேணும். அதை தாண்டி உங்கள் குடும்பம் வம்சம் நல்லா இருக்குன்னா குலதெய்வத்தின் அருள் வேணும். இந்த அருள் இருந்தால் தான் இஷ்ட தெய்வத்தை அருள் கிடைக்கும். யாராக இருந்தாலும் அவ்வளோதான். இப்போ நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா கூட அந்த ஊருக்கு ஒரு காவல் தெய்வம் உண்டு. அந்த காவல் தெய்வத்தை வணங்காமல் நீங்கள் போக முடியாது. அவர்கிட்ட உத்தரவு வாங்க முடியாது, போக முடியாது. எல்லா தெய்வங்களுக்கும் அப்படி வந்து 2 பேர் காத்து நிற்பாங்க துவாரகப்படாத மாதிரி. நீங்கள் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்க போக முடியாது. அப்போ அவங்களே வச்சுருக்காங்க. அப்போ நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஆனால் நம்மளோட முன்னோர்கள் வணங்குவது மிகப்பெரிய நன்மையான விஷயம். தேடி கண்டுபிடிக்கணும், எனக்கு வேணும்னு நீங்கள் அடம் பிடிச்சுன்னு வச்சுங்களேன், யார் மூலியமாவது எங்கே இருந்தாலும் 100% அவங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உண்மையிலே நம்ம அடிப்படையில் உண்மையிலே நம்மகிட்ட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காங்களா, இல்லை உண்மையிலே கோபமாக இருக்காங்களா, ஏன் மறைஞ்சு போயிட்டாங்கன்னு நீங்கள் காரணத்தை தேடி கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம். உங்கள் வீட்டில் சோ பிரச்சனைலாம் இருந்துச்சு, அதான் மறைஞ்சு போச்சு அப்படி நம்ம 1 to 1 பார்க்கும்போது கேட்போம். அது வரிசையாக ஒரு 10 கேள்வி கேட்கும்போது நம்மளுக்கு அதுக்கான விடைக்கு தெரிஞ்சிடும். அவங்க மனசில் இருக்கிற என்ன உடனே தெரிஞ்சிடும். நம்ம எதையும் நினச்சி பார்த்து ஒரு கால்குலேஷன் வந்துச்சு, ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு திருப்தி ஏற்பட்டுரும். ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை முதல்ல வேணும். நம்பிக்கையோடு அணுகினால் எங்ககிட்டன்னு இல்லை, யார்கிட்ட நீங்கள் போனாலும் உங்கள் ஜாதக அடிப்படையில் உங்கள் குலதெய்வத்தை எளிமையாகவே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டில் ஒன்றும் கிடையாது. குலதெய்வ தேடல் இல்லை குலதெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் ஒரு வடிகாலாக இல்லை ஒரு மாற்று தெய்வமாக காமாட்சி அம்மனை சொல்கிறாங்களே. காமாட்சி அம்மனை போய் வழிபடுங்க அப்படியே பார்ப்பாங்க ஜோசியருக்காரங்க. காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போங்க. காமாட்சியும் சொல்லுவாங்க, சொரிமுத்து ஐயனாரை சொல்லுவாங்க, திருச்செந்தூர் முருகப்பெருமானை சொல்லுவாங்க. இதெல்லாம் டிஃபால்ட்டு. அங்காள பரமேஸ்வரர் சொல்லுவாங்க. ஏன் அவங்களெல்லாம் சொல்கிறாங்கன்னா காரணம் என்னென்னா, நீங்கள் அவங்கள உண்மையிலே வழிபடும்போது நீங்கள் திக்கு தெரியாமல் நின்று இருப்பீங்க. உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் அந்த தெய்வம் செய்யும். விஷயம் அதுதான். உங்களை வழிகாட்டுவாங்க. இவங்க தான்ப்பா உனக்கு பார்த்துக்கோ, இவங்க தான் உனக்கு பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் அவங்க மனமுருகி வேண்டி கேட்கும்போது, யாரும் எதுவுமே தெரியலன்னு சொல்லும்போது, தெரியவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் தெரிஞ்ச எல்லாருக்குமே சொல்கிறேன், விட்டுறாதீங்கயா. நிறைய பேர் அலைகிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் பெரிய வரம். எல்லா வசதியும் காப்பாற்றக்கூடிய தெய்வம் குலதெய்வம். தெரிஞ்சும்போது வணங்குங்க. காமாட்சி அம்மன் வழிபாடு உண்மையிலே இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்மளே பர்சனலாக ஒரு சிட்ட சொல்லும்போது தான் உங்களுக்கு எதுவுமே தெரியல, இப்போ நம்ம சொல்லி அவன் கேட்கல, அதுலேயும் நம்பிக்கை இல்லைனா என்னை விட்டுடு, நேராக அங்காள பரமேஸ்வரர் போய் கேளு, கொடுப்பாங்க. அடுத்து சொரிமுத்து ஐயனார் பாபநாசர் இருக்கார், அவர் போய் கேள்வி கொடுப்பாங்க. அடுத்த நேரம் திருச்செந்தூர் முருகப்பெருமான்கிட்ட போ, ஏமா என் குலசாமி எது தயவுன்னு சொல்லு, இப்போ கேளு, மனமுருக வேண்டு. எப்படியோ ஒரு விதத்தில் உனக்கு யார் குலசாமி கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. நீ இந்த முறையே எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு ஜாதகமும் பார்க்க முடியல, எனக்கு குறி பார்க்க முடியல, எதுவுமே முடியல, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையும் அதிகமாக இல்லை, ஆனால் என் குலசாமியை தெரிஞ்சினோன்னா இந்த 3 வழி இருக்குது. அதை தாண்டி சுயமாகவே கற்றுத்தரோம். இந்தப்பா வச்சுக்கப்பா, உன் குலசாமி வீட்டுக்கு வர்றது வித்தியை நாங்கள் கற்றுத்தரோம், வச்சுக்கோ, சித்தர்களை கொடுத்துட்டு போயிருக்கிறான், பயன்படுத்து, நீயே அனுபவத்தை உணர்ந்தவன்னு சொல்கிறோம். இதை தாண்டி வேறு என்ன தான் பண்ண முடியும்? இவ்வளோ தான் அதிகபட்ச விஷயம். கொடுப்பதற்கு இங்கே எல்லாருமே தயாராக இருக்காங்க. இங்கே வாங்கக்கூடிய நபர் நம்பிக்கையோடு வந்தால் அவர் பெறக்கூடிய பலன் 100 மடங்கு அதிகமாக இருக்கும். அந்த பலனை வாங்குவதும் வாங்காததும் அவருடைய செயல்பாட்டில் தான் இருக்குது. எங்களை போன்ற நபர்கிட்ட இல்லை. நிறைய விஷயங்கள் குலதெய்வம் குறித்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Brona Tile. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை.